சொட்ட சொட்ட நனையுது திரை விமர்சனம். நிஷாந்த் ரூசோ, பிக் பாஸ் வர்ஷினி, ஷாலினி, ரோபா சங்கர், புகழ் மற்றும் பலர் நடிப்புல நவீத் எஸ் ஃபரீத் இயக்கத்துல ரஞ்சித் உன்னி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். இளம் வயதிலேயே தலைமுடி உதிர்ந்து வழுக்கை தலையுடன் இருக்கும் ஹீரோ நிஷாந்த் ரூசோவை பல பெண்கள் நிராகரித்து விடுகிறார்கள். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது வழுக்கை தலையால் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் தவிக்கிறார். இதற்கிடையே நிஷாந்த் ரூசோவின் எதிர் வீட்டில் வசிக்கும் ஷாலினி அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட கல்யாண வேலைகள் தடபுடலாக நடக்கிறது. விடிந்தால் திருமணம் என்ற நிலையில் நிஷாந்த் ரூசோ திடீரென்று திருமணத்தை நிறுத்தி விடுகிறார். அவர் திருமணத்தை நிறுத்தியது ஏன்? வழுக்கை தலையால் பாதிக்கப்பட்ட இல்லற வாழ்க்கை அவருக்கு மீண்டும் அமைந்ததா இல்லையா என்பதை நகைச்சுவையாக சொல்வதே சொட்ட சொட்ட நனையுது. வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இளம் ஹீரோ நிஷாந்த் ரூசோ இளம் வயதில் வழுக்கை தலையோடு இருப்பவர்களின் மன வலியை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறார். பிக் பாஸ் வர்ஷினி மற்றும் ஷாலினி இருவரும் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ரயூஷ் காரைக்குடியை பருந்து பார்வையில் காட்டிவிட்டு பெரும்பாலான காட்சிகளை ஒரே வீட்டிற்குள் வைத்தே படமாக்கி இருக்கிறார். படம் 2 மணி நேரம் என்றாலும் அதைவிட அதிகமான நேரம் ஓடும் உணர்வை ஏற்படுத்துவதை படத்தொகுப்பாளர் ராம் சதீஷ் தவிர்த்திருக்கலாம். கலக்கப்போவது யார் புகழ் ராஜா இளம் வயதில் தலைமுடி உதிர்ந்து வழுக்கை தலையோடு இருப்பவர்கள் எத்தகைய வலியை அனுபவிக்கிறார்கள் என்பதை உணர்வு பூர்வமாக மட்டுமின்றி நகைச்சுவையாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் வழுக்கை தலையால் பாதிக்கப்படும் மனிதர்களின் வாழ்க்கையை வலி மிகுந்ததாக சொல்லாமல் ஜாலியாக சொல்லும் விதத்தில் காட்சிகளை அமைத்திருந்தாலும் ஹீரோவின் வலி அல்லது அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல தவறியிருக்கிறார். மொத்தத்துல சொட்ட சொட்ட நனையுது நினைவில் நிற்க மறுக்கிறது.